இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வந்துகிட்டே இருக்கு. அதையும் அவங்க ஃபாலோ பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் அடிக்கடி நிறைய பேர் சொல்றதுதான். இந்த டே எல்லாம் எதுக்குன்னா கொண்டாட்டங்களுக்காக மட்டும் இல்லாம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காகவும் தான். அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாசம் 25ஆம் தேதியை இன்டர்நேஷனல் டே ஃபார் தி எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன், அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினமா கடைபிடிக்கப்படுது. நம்ம நாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்கள் ஒரு நாள்ல எவ்வளவு வன்முறைகளுக்கு ஆளாகிறாங்களோ அதை காட்டிலும் பெண்கள் அதிகமாகவே வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னு யுனைடெட் நேஷனோட ஒரு டேட்டா ஒண்ணு சொல்லுது. அதாவது வன்முறைனா ரத்த வர அளவுக்கு ஒருத்தரை மூர்க்கத்தனமா தாக்குறது மட்டும் வன்முறை இல்ல, மனசை காயப்படுத்துற ஒரு வார்த்தை கூட வன்முறை தான். சோ இதனாலதான் பெண்கள் கல்வி பயில்றது, பொருளாதார ரீதியா தனித்து நிற்பது போன்றவை எல்லாம் அவங்களுக்கு வன்முறையிலிருந்து தற்காத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக செய்யறது. ஆனா அவங்களுக்கு எதிரான வன்முறையை முற்றிலும் ஒழிக்கணும்னா பெண்களை ஆராதிக்கவும் வேணாம், அத்துமீறவும் வேணாம். அவங்கள ஒரு சக மனுஷியா பார்த்தாலே போதும்.